கற்பனை செய்து பாருங்கள். ஒருவேளை ஆகாருடைய பெற்றோர் பார்வோனுடைய அரண்மனையில் அவளை அடிமையாக பார்வோனுக்கு விற்று போயிருக்கலாம். இல்லை என்றால் ஆகார் ஒரு அனாதையாக இருக்கலாம். தகப்பன் தெரியாது, தாய் தெரியாது, அடிமையாகவே பார்வோனுடைய அரண்மனையில் அவள் இருக்கிறாள், பணிவிடை செய்கிறாள். இப்ப சாராள் போனதுனால இந்த கொடுக்கப்பட்ட காரியத்தில் இந்த அடிமையையும் சாராளுக்கு ஆபிரகாமுடைய குடும்பத்திற்கு பார்வோன் கொடுத்துடுறார். இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் கொடுத்துடுறார். இதுதான் ஆகாருடைய வாழ்க்கையின் துவக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ மற்றவருடைய வாழ்க்கையை கவனிச்சிருப்பா, மற்ற பெண்களுடைய வாழ்க்கையை, குடும்பமா இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையை கவனிச்சிருப்பா. ஏன் ஆண்டவரே, ஏன் தெய்வமே, என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு அலைச்சல், என்ன வேண்டான்னு தூக்கி பார்வோனுடைய அரண்மனையில அடிமையா விட்டுட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அங்கேயே சர்வே ஆக முடியல, அங்கே இருந்து திரும்ப இன்னொரு குடும்பத்திற்கு என்ன விற்று போடுறாங்க. இங்கெல்லாம் ஆகார் தானாக எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அடிமை பெண்ணாகி ஆகார். ஆகார் என்ற வார்த்தைக்கு அந்த பொருள் என்ன வருதுன்னா, ஓடி போகிறவள். இங்கிலீஷ்ல ஃப்ளைட் அப்படின்னு வருது. ஓடி போகிறவள், இல்லைன்னா துரத்தப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள் என்பதுதான் ஆகார் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம். அப்போ அவளுடைய பிறப்பு, அவள் வளர்ந்த இடம், எல்லாவற்றிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவள் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு அடிமை பெண்ணாகவே வாழ்கிறாள். இப்ப திரும்ப ஆதியாகமம் 16வது அதிகாரத்துக்கு வாருங்கள். இங்கே பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து கொடுக்கப்பட்ட பிறகு ஆகார் திரும்ப ஆபிரகாமுடைய குடும்பத்திலே மறுபடியும் அடிமை பெண்ணாகவே இருக்கிறாள். 2வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அடுத்த வசனம் வாசிங்க. ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனை ஆட்டியாக கொடுத்தாள். கவனியுங்கள். இப்போ இந்த வசனத்தை வாசி பார்க்கும்போது ஆகாருக்கு ஒரு ப்ரமோஷன் வந்தது மாதிரி இருக்கு. அடிமை பெண்ணை ஆபிராமுக்கு அடிமையாக கொடுக்கல. பைபிள் என்ன சொல்லுது? சாராய் தன்னுடைய அடிமை பெண்ணை மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அதாவது 2ஆம் தாரமாக மனைவியாகவே கொடுக்கிறாள். இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். மனைவியாகவே கொடுக்கிறாள். அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். இப்ப ஆகாருடைய பின்னணியை சொன்னேன். அடிமை அடிமை அடிமை, சுயாதீனம் இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல கூட நான் நினைக்கிறேன், ஆகாருக்கு இந்த காரியம் அவளுக்கு விருப்பமா இருந்ததோ இல்லையோ, கேட்டிருக்கவே மாட்டாங்க. நான் ஆபிரகாமுக்கு உன்னை கொடுக்க போறேன் அப்படின்னு சாராள் பேசும்போது அப்படி கேட்டிருக்கவே, சொல்லியிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேங்கவா, இன்னிலிருந்து நீ ஆபிரகாமுக்கு மறுமனை ஆட்டி, அவ்வளவுதான், கொடுத்துட்டா. அடிமைக்கு என்ன பேச வாய்ப்பு இருக்கு? அவளுக்கு விருப்பம் இருந்தோ விருப்பம் இல்லையோ, எஜமாட்டி சொல்லியாச்சு, எஜமான் கூட இருக்கணும்னு சொல்லியாச்சு, போயாச்சு, அவ்வளவுதான். ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, ஒரு அடிமையாக சாராய் ஆபிரகாமுக்கு கொடுக்கவில்லை, ஆகாரை மறுமனையாட்டியாக கொடுத்தாள். ஆபிரகாமோடு வாழுகிற போது வேதம் சொல்லுகிறது, ஆகார் கர்ப்பம் தரித்தாள். 4வது வசனம், அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். வேதம் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறது.
இல்ல, அடிமைக்கு ஒரு சின்ன வாழ்க்கைய அமைச்சு கொடுக்குறாங்க. ஆனா இவள் கர்ப்பம் தரித்த உடனே இவளுக்கு என்ன வந்துருதுன்னா பெருமை வந்துருது. சிலருடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்கும்போது பெருமை வந்துருது. நாச்சியார், அதாவது எஜமாட்டியை அற்பமா என்றா, எனக்கு குழந்தை இருக்கு, உனக்கு குழந்தை இல்லை, அற்பமா எண்ணினாள். 5வது வசனம், அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணு, கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. என்னம்மா இது, நீதானம்மா கொடுத்த, நான் கேட்டனா? இன்னைக்கு கர்த்தர் உமக்கு எனக்கு நின்று நடுநிலை நியாயம் தீர்ப்பாரான்னு சொல்ற. அடுத்து ஆபிரகாம் சொல்றார், ஆபிரகாம் சாராய் நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிற. இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், சாராய் ஆபிரகாமுக்கு அடிமையா கொடுக்கல, மறுமனையாட்டியா தான் கொடுத்தா. ஆனா இந்த வசனங்களை வாசிக்கும் போது உண்மையிலேயே ஆபிரகாம் ஆகாரை நேசிக்கவில்லை. திரும்ப என்ன சொல்ற, உன் அடிமை பெண் சொல்லல, என் மறுமனையாட்டியை அப்படின்னு சொல்லல, உன் அடிமை பெண் உன் கைக்குள்ள இருக்கிறா, உனக்கு என்ன விருப்பமோ அதப்படி செஞ்சிரு. கவனிக்கிறீங்களா? அடிமையோட வாழ்க்கைய யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லுவாங்க இல்லையா, பயன்படுத்திட்டு தூக்கி வீசுறது. ஆபிரகாம் அப்படிதான் சொல்றாரு. அங்க சிம்பதி காமிக்கவே இல்லை. ஏம்மா, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா, தெரியாம நினைச்சிட்டா, கொஞ்சம் பொறுப்போம் பார்ப்போம், சொல்லவே இல்லை. உன் அடிமை பொண்ணு உன் கைக்குள்ள இருக்கிறா, உன் பார்வைக்கு நலமானதை அவளுக்கு செய். இப்போ கணவரிடத்திலிருந்து ஓகே என்ன வேணும்னாலும் செய்யலான்னு வந்த உடனே பைபிள் சொல்லுது, சாராய் அவளை ஆகாரை கடினமாய் நடத்தினாள். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம், இவங்க வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அதாரிட்டி யார் கையில் இருக்கு, அதிகாரம் யார் கையில் இருக்குன்னா சாராய் கையில் இருக்கு. உன்னை நான் என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். கடினமாய் நடத்துகிறாள். வேதம் சொல்லுகிறது 6வது வசனம், அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி செய்ன்னு சொல்லிட்டார். கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு என்ன போனா, ஓடி போனா. சத்தமா சொல்லுங்க, ஓடி போனாள். நான் சொன்ன ஆகார் என்பதன் அர்த்தம் என்ன, ஓடி போகிறவள். பிரச்சனை வந்த உடனே ஓடி போயிட்டா. இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனை வந்த உடனே என்ன பண்றோம்னா ஓடி போறோம். தேவ சமூகத்தை விட்டு ஓடி போறோம், ஆண்டவரை விட்டு ஓடி போறோம். இனி எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஓடி போறோம். ஒரு சின்ன பாடு உபத்திரம் வந்த போல அதுல நிக்க முடியல, ஓடி போகிற அனுபவம். ஆகார் கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே கடினமாய் நடத்துவதை அறிந்து கொண்ட உடனே ஓடி போகிறாள். 7வது வசனம் பாருங்க, ஓடி போன ஆகாரை கர்த்தர் அப்படியே விடல. 7வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய தூதனானவர். பழைய ஏற்பாட்டில் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய தூதனானவர் என்று வருகிற இடத்தில் வெளிப்பட்டது கிறிஸ்துதான். வார்த்தையாக இருந்தவர், ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் தான் வெளிப்பட்டிருக்கிறார் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய தூதன் வேற, கர்த்தருடைய தூதனானவர் வேற. ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். நீங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல படிச்சு பார்த்தீங்கன்னா ஏ கேப்டல்ல இருக்கும், கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும், எல் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய தூதனானவர் அடிமை பெண்ணாகிய ஓடிப்போன ஆகாருக்கு தன்னை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் காண்கிறார். கண்டு
சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். எங்க இருந்துமா வர, எங்க போற, உன் நிலை என்ன, கர்ப்பம் தரிச்சிருக்கிற, ஒரு கரு உன்னுடைய வயிற்றுல இருக்கு, எங்க போற? அவ சொல்றா, என்னுடைய நாச்சியாராகிய, என்னுடைய எஜமாட்டியாகிய சாராயை விட்டு நான் ஓடி போறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. சில பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், ஏற்ற காலத்தில் அவர் நம்ம உயர்த்துறதுக்கு சில பிரச்சனைகளை நம்ம அடங்கி இருக்க தான் செய்யணும். சில காரியங்களை, சில சூழ்நிலைகளில் நாம பொறுத்து இருக்க தான் செய்யணும். கர்த்தர் சொல்றாரு, நீ திரும்ப போ, அடங்கி இரு. 10வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். பின்பும் கர்த்தருடைய தூதன் திரும்ப திரும்ப பேசுறார் பாருங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. நல்ல கவனிங்க, இந்த அடிமை பெண்ணாகிய அடிமை பெண்ணுடைய அங்கலாய்ப்ப ஆபிராம் கவனிக்கல. ஆபிராம் சொன்னாரு, உன் கையில இருக்கிறா, அவளை என்ன வேணாலும் செய். சாராய் கடினமா நடத்துறாங்க. இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்பை கவனிக்க யாருமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் ஆகாருடைய அங்கலாய்ப்பை கவனித்தார், கேட்டார். ஒரு புறஜாதி பெண், ஒரு அடிமை பெண், அவளை தேடி போய் நீ திரும்ப போன்னு சொன்னது மட்டும் இல்லை, என்ன தெரியுமா சொல்றாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். தேடி வந்து சொல்றார் வனாந்தரத்துல, நீ திரும்ப போ, நீ கர்ப்பவதியா இருக்கிற, ஒரு குமாரனை பெறுவ, கர்த்தரும் அங்கலாய்ப்பை கேட்டார், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன்.